என் பேர் எம் ஸ்ரீஹரிணி. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். நான் வந்து 12th பப்ளிக் எக்ஸாமில் 597 out of 600 வாங்கியிருக்கேன். 4 சப்ஜெக்டில் சென்டம். விஜய் சாரை வந்து இது ஒரு செகண்ட் டைம் பார்க்க வரேன். 10th ஒரு வாட்டி வந்து இப்போ செகண்ட் டைம் 12th வந்திருக்கேன். வந்து பார்த்துருக்கோம். ஆமாம், ஃபஸ்ட் டைம் வாங்கினோம், இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கோம். நல்ல மோட்டிவேஷன் இருந்துச்சு. நம்ம இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததுக்கப்புறம் திருப்பி வாங்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படித்தோன்னா கண்டிப்பாக வரலாம். 10th வாங்குறது நாங்கள் ஐடியாவே இல்லை, யதார்த்தமாகவே அது வாய்ப்பு கிடச்சிது. இப்போ 12th அதை கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு இல்லை. மாணவர்களுக்கு வந்து இவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் கண்டிப்பாக நல்லா படிக்கிறாங்க, நிறைய ஊக்குவிக்கிறாரு. அதுதான் பெரிய விஷயங்களுக்கு வந்து. இப்போ எங்கள் பாப்பா தான் அதுக்கு வந்து ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டு 10th படித்தாங்க, வந்து தளபதியை பார்த்தாங்க. திரும்ப 2ஆம் முறை பார்க்கணுன்னு என்கிட்ட கேட்டாங்க. நானும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக பார்த்துலாம்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்துட்டு நல்ல மதிப்பெண் வாங்கிட்டோம். மாநிலத்தில் 3ஆம் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 600க்கு 597. தளபதி சாரை பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்தது. அவரை பார்க்கறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். என் பொண்ணுக்காக நன்றி சொல்கிறேன். நான் என் பொண்ணு மார்க் எடுத்ததால் தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். விஜய் சார் வந்து முதலமைச்சராக வருவாருன்றதை எதிர்பார்க்குறோம். எங்கள் திருக்கோளூர் சட்டமன்ற தொகுதியில் எங்கள் தமிழக வெற்றி சார்பாக நாங்கள் களத்தில் இருக்கோம். தளபதி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு சூடி வைப்போம். என் நேம் வந்து ஆர்வி ஆதிரா. கன்னியாகுமரி பத்மநாபபுரம் தொகுதியில் SMT RP ராஜலக்ஷ்மி ஹிந்து வித்யாலயா புலியூர்குச்சியில் இருக்க ஸ்கூலில் நாங்கள் 2 பேருமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு 495. அப்புறம் விஜய் சாரை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதே மாதிரி நல்லதாக இருந்தது. இல்லை, நாங்கள் போனோன்னே அவங்க கேட்டாங்க கன்னியாகுமரி தான் அப்படின்னு. நீ ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் மார்க்ஸ் கேட்டாங்க. அப்புறம் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு விட்டாங்க. அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.